இங்க ஒரு பொண்ணு கிளவுன் வேஷம் போட்டு ஒரு பையன் முன்னாடி முட்டி போட்டு கெஞ்சிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, இவ ஒரு பொம்மை செய்யற கம்பெனிக்கு வேலை செய்யறதுக்காக வந்திருக்கா. ஆனா அந்த கம்பெனியோட ஓனர் இவளை கடத்திட்டு போய் யாருக்குமே தெரியாத ஒரு காட்டுக்குள்ள இருக்க பங்களால போய் அடைச்சு வச்சிடறான். பார்த்தா அங்க ஏற்கனவே 5 பொண்ணுங்களை இவன் அடைச்சு வச்சிருக்கான். எதுக்காகனா இவரோட பையனுக்கு ஒரு அம்மா தேவைன்னு தான் கடத்தி வச்சிருக்கான். ஆனா இங்க இருக்க 6 பேர்ல ஒருத்தரை மட்டும் தான் செலக்ட் பண்ண போறான். மீறி இருக்கவங்கள பக்கத்துல இருக்க கிணத்துக்குள்ளேயே போட்டுருவான். சோ இதுக்காக நிறைய டெஸ்ட் வைக்கிறான். அதுல ஒவ்வொரு ரவுண்ட்லயும் யாரு லாஸ்டா வராங்களோ அவங்கள தூக்கி கிணத்துக்குள்ள போட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்தவங்கள அவனோட பையனுக்கு பிடிக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் ஒன்னு வைக்கிறாங்க. சப்போஸ் அவங்கள இவனுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா அன்னைக்கே தூக்கி போட்டுருவாங்க. அதுக்காக தான் இந்த பொண்ணு அவன் கிட்ட முட்டி போட்டு கெஞ்சிட்டு இருக்கா. ஆனா அந்த பையன் கிளவுன் வேஷம் போட்டிருக்கிறதுனால எனக்கு ஒன்னு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறான். பார்த்தா திடீர்னு அந்த பையனோட டாய் பஸ் ஒன்னு தன்னால நகர்ந்து முன்னாடி வருது. அதை பார்த்ததுமே அந்த பையன் ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு மேஜிக் தெரியும் தெரிஞ்சதுமே அந்த பொண்ணை இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இருந்தாலுமே இவனோட அப்பா வைக்கிற டெஸ்ட்ல பாஸ் பண்ணாதான் இந்த பொண்ணால உயிரோட இருக்கவே முடியும். சோ அடுத்த நாள் டைனிங் டேபிள் எப்படி கிளீனா வச்சிருக்கணும்னு ஒரு டெஸ்ட் ஒன்னு வைக்கிறாங்க. அத பத்தி இவளுக்கு ஒண்ணுமே தெரியலனாலுமே ஆப்போசிட்ல இருக்க ஒரு பொண்ணை பார்த்து இவ செஞ்சிட்டு இருக்கா. அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு வேணும்னே தப்பா வச்சு லாஸ்ட் செகண்ட்ல மாத்தி கரெக்டா வச்சு வின் பண்ணிடுறா. ஆனா அங்க இவளை விட ரொம்ப கம்மியா மார்க் வாங்கின பொண்ணு தோத்து போயிடுறா. கடைசியா பார்த்தா அங்க இருந்த ஒவ்வொருத்தருமே தப்பிக்க ட்ரை பண்ணியே போய் சேர்ந்துடுறாங்க. இவ மட்டும் தனியா அந்த வீட்டுல அந்த பையனோட அம்மாவா இவ செலக்ட் ஆயிடுறா.